மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் அம்மா வீட்டை விட்டு வந்தது தான் பெரிய ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அதை விட பெரிய வலி என்னன்னா, கஷ்டப்பட்டு படித்து ஆஃப்டர் மேரேஜ் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டோடு இருக்கிறது தாங்க. யாராச்சும் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வரும் பாருங்க ஒரு வலி. ச்சே, சான்ஸே இல்லைங்க. நாம் எதுக்கு படித்தோம் அப்படின்ற ஒரு டவுட்டு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரியே படித்த ஒரு பர்சன் அதே ஃபேமிலியில் ஒர்க் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஏன்னு யோசிச்சா, ஒருத்தர் படித்தா மட்டும் போதாது, அந்த படிப்பை வச்சு ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கவும் செய்யணும். அப்போ தாங்க அந்த படிப்புக்கே மரியாதை. நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரியே என்னோடய புலம்பலை டெய்லியும் கேட்கணுன்னா புலம்பல் பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாவு அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே என் பையன் என்னை பாடாக படுத்திட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் ஓடிக்கிட்டு அவன் கூட ஓடுறதே எனக்கு பாதி நேரம் போயிடுதுங்க. ஃபைனலாக மாவு அரைச்ச பிறகு அந்த கிரைண்டரை கழுவுறது ஒரு தனி வேலைங்க. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரைண்டரை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா மாவையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு முடியலடா